This is the first time that Jesus spoke about the church. சபையை குறித்து இதுதான் முதல் முறையாக இயேசு பேசுகிறார் இந்த இடத்திலே. In fact, the word church comes in the Bible for the first time here. முழு வேதாகமத்திலேயும் சபை என்கிற வார்த்தை முதல் இங்கே தான் வருகிறது. See, in Bible study, one of the interesting principles is see where a word comes for the first time. வேதத்தை படிக்கும் பொழுது வேத பாடத்திலே ஒரு சுவாரஸ்யமான காரியம் என்னவென்றால் ஒரு வார்த்தை முதல் முறையாக எங்கே வருகிறது என்று பார்த்தால் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். For example, worship comes in Genesis. உதாரணமாக ஆதியாகமத்திலே ஆராதனை என்ற வார்த்தை வருகிறது, தொழுது கொள்ளுதல் என்ற வார்த்தை. And the first time God says somebody is a worshipper is when Abraham offered up Isaac. ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுக்க சென்ற பொழுதுதான் தொழுது கொள்கிறவன் என்ற வார்த்தையை முதலாவது தேவன் பயன்படுத்துகிறார் வேதத்திலே. So same way here, the first time the Lord uses the word church is very interesting and important. ஆகவே முதல் முறையாக சபை என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுகிறது, அது மிகவும் முக்கியமானதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருக்கிறது. Because today so many things are called churches. இன்றைக்கு அநேக காரியங்கள் சபைகள் என்று அழைக்கப்படுகிறது. Buildings are called churches. கட்டடங்கள் சபை என்று அழைக்கப்படுகிறது. And people say I'm going to church. நான் சபைக்கு போகிறேன் என்று ஜனங்கள் சொல்கிறார்கள். But in the Bible the church is not a building. ஆனால் வேதத்தை பொறுத்தவரை சபை என்பது கட்டடம் அல்ல. Church is not a meeting. சபை என்பது ஒரு கூட்டம் அல்ல. That is the idea we have got because from childhood we have grown up in all these dead churches that call a building a church. செத்த சபைகளிலே நாம் எல்லாரும் சிறு பிராயம் முதல் வாழ்ந்தபடினாலே கட்டடத்தை தான் நாம் சபை என்று அழைக்கும்படியாக நாம் மனதிலே கற்றுக்கொண்டு விட்டோம். So when Jesus said here in Matthew 16:18, மத்தேயு 16:18 இயேசு இங்கே சொல்கிறார், he tells Peter, you are Peter, on this rock I will build my church and the gates of hell will not overpower it. நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்கிறார். So the most important thing we've got to see here is நாம் இங்கே பார்க்கக்கூடிய முக்கியமான காரியம் என்னவென்றால் Jesus says he will build the church. இயேசு தான் இந்த சபையை கட்டுவேன் என்று சொல்கிறார். None of us can build the church. நம்மில் யாருமே சபையை கட்ட முடியாது. Only Jesus can build the church. இயேசு மட்டுமே சபையை கட்ட முடியும். I've often said that myself, that I have never planted a church anywhere in my life. நான் அடிக்கடி எனக்குள்ளே சொல்லிக் கொள்வது என்னவென்றால் நான் எந்த இடத்திலுமே எந்த சபையும் நான் நிறுவவில்லை, ஸ்தாபிக்கவில்லை. If I plant a church it will collapse. நான் ஒரு சபையை ஸ்தாபிப்பேன் என்று சொன்னால் அது அழிந்துவிடும். Jesus has planted some churches and asked me to go and pour some water there for the plant to grow. இயேசு சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார், அங்கே உள்ளதான அந்த செடிகள் எல்லாம் வளரும்படியாக என்னை தண்ணீர் ஊற்றும்படியாக சொல்லியிருக்கிறார். No, I am only a gardener, I am not the planter of the church. நான் சபையை நிறுவனவர் அல்ல, நான் ஒரு தோட்டக்காரன் தான். So what does this mean here? ஆகவே இதனுடைய அர்த்தம் என்ன? Because it says here the church which Jesus builds, the powers of hell will not be able to overcome it. இயேசு கட்டுகிற சபை எப்படி இருக்கும் என்றால் பாதாளத்தினுடைய சக்திகள் அதை மேற்கொள்ள முடியாது. So when we see so many churches overcome by the devil, அநேக சபைகள் பிசாசுகளை மேற்கொள்ளப்படுகிறதை நாம் காண்கிறோம். Usually he overcomes them through the pastor or the leader. வழக்கமாக அந்த பாஸ்டரையோ அல்லது அந்த சபை தலைவரையோ பிசாசு மேற்கொண்டு அவன் சபையை மேற்கொள்ள பார்க்கிறான். He knows that if he can corrupt the leader, he can corrupt the church. அந்த தலைவரை அழித்து விட்டால் சபையை அழித்து விடலாம் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். Except for those sensible people who will not follow that corrupt leader. ஆனால் அப்படி கெட்டுப்போன அந்த தலைவரை பின்பற்றாமல் உணர்வுள்ள ஒரு மக்கள் கூட்டம் இருக்கிறார்கள், அவர்களை தவிர மீதி பேரெல்லாம் கெட்டு விடுவார்கள். So the devil knows that. பிசாசு அதை அறிந்திருக்கிறான். All over the world we see so many things calling themselves Christian church. உலகம் முழுவதுமாக எத்தனையோ இடங்களிலே தங்களை கிறிஸ்தவ சபைகள் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். Okay. So as I was saying, the church that Jesus builds, the powers of hell will never be able to overcome it. நான் சொன்னது போல இயேசு கட்டக்கூடிய சபை அது பாதாளத்தினுடைய சக்திகள் அதை மேற்கொள்ள முடியாது. We must not give
people impression the devil is so powerful that he can do so many things. பிசாசு பல காரியங்களை செய்யக்கூடும் என்றதான ஒரு கருத்தை, அவனுக்கு சக்தி வாய்ந்தவனா இருக்கிறான் என்ற கருத்தை மக்களுக்கு நாம் கொடுக்க கூடாது. For example, if உதாரணமாக the video goes now, some people will say it went off just now, they'll say it's the devil. இப்போ இந்த வீடியோ ஜூம் கட் ஆனது, உடனே பிசாசு தான் இதை செய்து விட்டான் என்று சொல்லி சில மக்கள் என்னெல்லாம் சொல்லலாம். No, that was an electronic problem. I don't give the credit to the devil for that. இதற்கு நான் பிசாசுக்கு அதனுடைய கிரெடிட்டை கொடுப்பதில்லை. இது எலக்ட்ரானிக் மீடியாவில் வந்ததான பிரச்சனை. If the light goes off, it's an electricity problem, not the devil. ஆம், நம்முடைய விளக்கு அணைந்து விட்டால் அது மின்சாரத்தினுடைய பிரச்சனை, அது பிசாசுடைய பிரச்சனை அல்ல. I find so many believers giving credit to the devil. He has got no power over us who are the children of God. தேவனுடைய பிள்ளைகள் மீது சாத்தானுக்கு எந்த வல்லமையும் கிடையாது. ஆனாலும் அநேக விசுவாசிகள் சாத்தானுக்கு தான் இதை அவன் செய்து விட்டான் என்று சொல்லி ஒரு பெயரை கொடுக்கிறார்கள். We must remember that. நாம் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். You walk with the Lord, the devil has no power over you. நீங்கள் தேவனோடு கூட நடப்பீர்கள் என்று சொன்னால் பிசாசுக்கு உங்கள் மீது எந்த வல்லமையும் இருக்காது. We want to build churches of people who are all overcomers over Satan. சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய எல்லாரால் நிறைந்த ஒரு சபையாக தான் நாம் சபையை கட்ட விரும்புகிறோம். That's what Jesus said the very first time he spoke about the church. He spoke about the church's battle with Satan and satanic powers. ஆகவே முதல் முறையாக சபை குறித்து இயேசு பேசும்பொழுது சாத்தானோடும் சாத்தானுடைய சக்திகளோடும் சபைக்கு இருக்கக்கூடிய இந்த போராட்டத்தை குறித்து அவர் சொல்கிறார். So we need to understand how we can build a church over which Satan will have no power. சாத்தானுக்கு அதிகாரம் இல்லாமல் வல்லமை இல்லாத ஒரு சபையை நாம் கட்ட வேண்டும் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். For example, the 12 apostles, 11 of them were killed. உதாரணமாக 12 அப்போஸ்தலர்களிலே 11 பேர் கொல்லப்பட்டார்கள். And John also was exiled to the Isle of Patmos. யோவான் கூட அவர் பத்மோத்தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். Can we say the devil won? சாத்தான் ஜெயித்து விட்டான் என்று சொல்ல முடியுமா? No. இல்லை. God was in control of the whole thing. முழு காரியங்களையும் தேவன் அவர் கட்டுப்பாடு வைத்திருந்தார். When Stephen was killed by the Jews, as you read in Acts chapter 7, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிறது போல ஸ்தேவான் யூதர்களாலே கொல்லப்பட்ட பொழுது God allowed it. தேவன் அதை அனுமதித்தார். And through that, Saul, who became Paul, got converted. அதன் மூலமாக சவுல் பவுலாய் மாறினார், பவுல் ரட்சிக்கப்பட்டார். And we have also seen in our life many situations where the Lord overrules so many things which we think are bad and brings something good out of it. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல கெட்ட காரியங்கள் நடந்தாலும் தேவன் அதை கட்டுப்பாடு எடுத்துக்கொண்டு அந்த தீமையான காரியத்தை நன்மைக்காய் அவர் மாற்றி விடுகிறவராய் இருக்கிறார். So please remember the very first time that Jesus spoke about the church, he also said Satan can never triumph over the church. ஆகவே இதை ஞாபகத்தில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். இயேசு முதல் முறை சபையை குறித்து சொல்லும் பொழுது சாத்தான் ஒரு காலம் சபையை மேற்கொள்ள முடியாது என்று இயேசு சொல்லியிருக்கிறார். If it's a false church, definitely Satan will triumph over it. அது ஒரு பொய்யான சபையா இருக்குமானால் கண்டிப்பாக சாத்தான் ஜெயம் கொள்வான். Let me give you an example from Paul's life. பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நான் உங்களுக்கு உதாரணத்தை கொடுக்கிறேன். Did the devil attack Paul? சாத்தான் பவுலை தாக்கினானா? Well, that's like asking, did the devil attack Jesus? இயேசுவை சாத்தான் தாக்கினானா என்று கேட்பது போலதான் இதுவும் ஒரு கேள்வி. Who tempted Jesus? இயேசுவை சோதித்தது யார்? It's just Satan. சாத்தான். Who instigated people to kill Jesus on the cross? இயேசுவை சிலுவையிலே கொல்லும்படியாக ஜனங்களை தூண்டி விட்டது யார்? Satan. சாத்தான். But something good came out of it. ஆனால் அதிலிருந்து நன்மையான ஒன்று வந்தது. What the devil prompted people to do to kill Jesus became the place where Satan was defeated on the cross. சாத்தான் இயேசுவை யார் இயேசுவை சிலுவையில் அறையும்படி தூண்டினானோ அவனையே தோற்கடித்தார் சிலுவையிலே. So the devil, God always overcomes the devil even when the devil does something. ஆகவே பிசாசு ஒன்றை செய்தாலும் கூட தேவன் எப்பொழுதும் அவரை ஜெயிக்கிறவராய் இருக்கிறார். That is the faith that all of you must have. நீங்கள் எல்லாரும் இந்த விசுவாசத்தை தான் கொண்டிருக்க வேண்டும். In your home, உங்களுடைய குடும்பத்திலே, in your life, உங்களுடைய வீட்டிலே, and in our church. நம்முடைய சபையிலேயும் கூட. I'm not saying this after 1 or 2 years of experience. This is what I've experienced for 45 years in our CFC churches. இதை நான் 1-2 ஆண்டுகள் அனுபவத்தினாலே நான் சொல்லவில்லை. ஆனால் CFC சபைகளிலே எனக்கு இருக்கக்கூடிய 45 ஆண்டுகள் அனுபவத்திலே இதை நான் சொல்கிறேன். That the devil has no power. சாத்தானுக்கு எந்த வல்லமையும் இல்லை நம்மீது. The Lord once told me like this.
தேவன் ஒருமுறை எனக்கு இப்படி சொன்னார். As in the olden days you were afraid of the devil, now the devil will be afraid of you. உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில நீ சாத்தானுக்கு பயந்தாய், ஆனால் இப்பொழுது பிசாசு உன்னை பார்த்து பயப்படுவான் என்று ஆண்டவர் சொன்னார். That's not because I am somebody special. அது நான் ஏதோ ஒரு விசேஷித்தவனா இருக்கிறபடினாலே அல்ல. No. I'm just like you. நான் உங்களைப் போல தான் இருக்கிறேன். My head is Christ. என்னுடைய தலை கிறிஸ்து. That's why I overcome. ஆகவே தான் நான் ஜெயிக்கிறேன். If your head is Christ, you will also overcome. உங்களுடைய தலை கிறிஸ்துவா இருந்தால் நீங்கள் ஜெயிப்பீர்கள். But if you are your own head, you live your own life to please yourself, you will never overcome Satan. ஆனா நீங்களே உங்களுக்கு தலையா இருந்து உங்களையே நீங்கள் பிரியப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் ஒரு காலம் நீங்கள் சாத்தானை மேற்கொள்ள முடியாது. But I can say honestly that I do not live to please myself. நான் நேர்மையாக ஒன்றை சொல்லுகிறேன், நான் என்னை பிரியப்படுத்தி நான் வாழவில்லை. I'll do anything the Lord tells me to do. என்னை செய்ய ஆண்டவர் எதை சொன்னாலும் அதை நான் செய்வேன். I am under his headship. நான் அவருடைய தலையின் கீழாக ஆளுகையின் கீழாக இருக்கிறேன். And therefore God will crush Satan under my feet. ஆகவே என்னுடைய கால்களுக்கு கீழாக தேவன் பிசாசை நசுக்கி போடுவார், சாத்தானை நசுக்கி போடுவார். See Romans 16 ரோமர் 16 அதிகாரம் and verse 20. 20 வசனம். The God of peace will crush Satan under your feet. சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் காலுக்கு கீழாக நசுக்கி போடுவார். Is that written only in my Bible? என்னுடைய வேதத்தில் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கிறதா? Isn't it written in your Bible? உங்களுடைய வேதத்திலும் அது எழுதப்படவில்லையா? Then how is it I say that God will crush Satan under my feet, but you are not bold enough to say it? ஆனால் நான் சாத்தானை தேவனுடைய காலின் கீழாக நசுக்கி போடுவார் என்று சொல்வதற்கு தைரியம் கொண்டிருக்கிறேன், ஆனால் ஏன் உங்களாலே சொல்ல முடியவில்லை? Because you don't believe the Bible. நீங்கள் வேதத்தை நம்புவதில்லை. My dear brothers and sisters, I urge you, believe the scriptures. என் அருமையான சகோதர சகோதரிகளே, வேத வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியுங்கள். நான் உங்களை வருந்தி கேட்கிறேன். So many things written in the newspapers you believe. செய்தித்தாளில் எழுதப்பட்ட எத்தனையோ காரியங்களை நீங்கள் நம்புகிறீர்கள். There's COVID-19 pandemic going all over the world. இந்த கோவிட்-19 உலகம் முழுவதுமாக இந்த தொற்று நோய் பரவிக்கொண்டே இருக்கிறது என்று செய்தித்தாளில் வாசிக்கிறோம். So many people are dying in India. இந்தியாவிலே அநேகர் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். You believe that. நீங்கள் அந்த செய்தியை நம்புகிறீர்கள். What about this book, which is more true than what the newspapers are? செய்தித்தாள்கள் சொல்லக்கூடிய காரியங்களை காட்டிலும் அதிக சத்தியமான காரியங்களை சொல்லக்கூடிய இந்த வேதத்தை குறித்து உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? I believe Romans 16 verse 20. நான் ரோமர் 16:20 நான் விசுவாசிக்கிறேன். But remember, it doesn't say God, it says the God of peace. ஆனால் ஒன்றை எண்ணிக் கொள்ளுங்கள், அது தேவன் உங்களை நசுக்குவார் என்று சொல்லவில்லை, சமாதானத்தின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That teaches me two things. அது இரண்டு காரியங்களை எனக்கு போதிக்கிறது. I must always have peace in my conscience, in my relationship with God. எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவிலே எப்பொழுதுமே என்னுடைய மனசாட்சியிலே ஒரு சமாதானம் இருக்க வேண்டும். If I allow some disturbance to come in my conscience, I cannot crush Satan under my feet. என்னுடைய மனசாட்சியிலே ஒரு கலக்கம் வரும் என்று சொன்னால் நான் சாத்தானுடைய கால்களுக்கு கீழாக நசுக்க முடியாது. And that's why many of you are not able to overcome Satan. ஆகவே தான் உங்களில் அநேகர் பிசாசை மேற்கொள்ள முடியாதபடி இருக்கிறீர்கள். And then if you belong to a church, you will not help that church to overcome Satan either. நீங்கள் ஒரு சபையை சேர்ந்துள்ளலாம் என்று சொன்னால் அந்த சபை சாத்தானை மேற்கொள்வதற்கு உங்களால் உதவி செய்ய முடியாமல் போய்விடும். I will teach you today how every one of you can overcome Satan. இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் சாத்தானை எப்படி மேற்கொள்ள முடியும் என்பதை உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். And if you join together, you will be a church that Satan can never overcome. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்றாக சேரும் பொழுது சாத்தான் மேற்கொள்ளாத ஒரு சபையாய் நீங்கள் அமைவீர்கள். Peace, that's the important thing. முதலாவது முக்கியமான காரியம் சமாதானம். The God of peace will crush Satan under your feet. சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். That means first of all peace in the vertical relationship. செங்குத்தாய் இருக்கக்கூடிய அந்த உறவிலே முதலாவது ஒரு சமாதானம். That means anything that troubles my conscience, immediately I must set it right. எந்த ஒரு காரியம் என்னுடைய மனசாட்சியை உறுத்துகிறதோ அதை உடனடியாக நான் சரி செய்ய வேண்டும். I decided that long ago. நான் அதை அநேக நாட்களுக்கு முன்பதாகவே தீர்மானித்து விட்டேன். I will never owe anybody any money. நான் யாரிடத்திலேயும் எந்த பணமும் கடன்பட மாட்டேன். I will rather live simply but pay back all my debts. அதற்கு பதிலாக நான் எளிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என்னுடைய கடனை எல்லாம் செலுத்தி விடுவேன். And that is how in the early years my wife and I lived. We were very poor. இப்படிதான் ஆதி நாட்களிலே நானும் என்னுடைய துணைவியாரும் வாழ்ந்து வந்தோம். நாங்கள் மிகவும் ஏழைகளாக இருந்தோம். But because we said we will never be in debt to anybody. ஆனால் யாரிடத்திலும் கடன் வாங்க மாட்டோம் என்று நாங்கள் சொன்னோம். I don't want Satan to get power over my life. என்றால் சாத்தான் என் மீது வல்லமை கொள்ளக்கூடாது.
Now, in an emergency, suddenly you may need to borrow, but pay it back. நெருக்கடியான நிலையிலே ஒருவேளை நீங்கள் கடன் வாங்க வேண்டியிருக்கும், ஆனால் உடனடியாக திருப்பி செலுத்தி விடுங்கள். The Bible does not say you shall not borrow, but the Bible does say don't be in debt. நீங்கள் கடன் வாங்க வேண்டாம் என்று வேதம் சொல்லவில்லை, ஆனால் நீங்கள் கடன் படாதீர்கள் என்று வேதம் சொல்கிறது. So that means if you borrow, please pay it back as soon as possible. நீங்கள் வாங்கிவிட்டால் எவ்வளவு சீக்கிரமாய் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாய் கொடுத்து விடுங்கள். And the other area is if you have hurt somebody. இன்னொரு பகுதி, நீங்கள் யாரையாவது நீங்கள் மனம் புண்பட வைத்தால், go and ask forgiveness immediately. புண்படுத்தின அந்த நபரிடத்திலே போய் உடனடியாக மன்னிப்பு கேளுங்கள். You hurt your wife. மனைவியை காயப்படுத்தி இருந்தால் within 5 seconds 5 வினாடிகளுக்குள்ளாக போய் மன்னிப்பு கேளுங்கள். Don't wait. காத்திருக்க வேண்டாம். In 5 seconds you must go and ask forgiveness. 5 வினாடிகளிலே நீங்கள் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். But some of you don't do that. ஆனால் உங்களிலே சிலர் அதை செய்வதில்லை. Some of you are too proud to ask forgiveness from your wife or your husband. மனைவியிடத்திலேயோ அல்லது கணவனிடத்திலேயோ மன்னிப்பு கேட்க கூடாதபடிக்கு நீங்கள் பெருமையுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். There's no peace in your heart. உங்களுடைய இருதயத்திலே சமாதானம் இல்லை. Conscience is troubling you. உங்களுடைய மனசாட்சி உங்களை உறுத்துகிறது. Satan cannot be crushed under your feet. உங்களுடைய கால்களுக்கு கீழாக சாத்தான் நசுக்கப்பட முடியாது. So this is vertical conscience in our relationship with God. ஆகவே தேவனோடு கூட அந்த செங்குத்தான உறவிலே இருக்கக்கூடிய நம்முடைய மனசாட்சி தெளிவா இருக்க வேண்டும். And then with people also we must be at peace with all men as much as lies within us. நம்மால் கூடுமான மட்டும் நாம் எல்லா மக்களோடும் கூட சமாதானமாக இருக்க வேண்டும். Romans 12 verse 18. ரோமர் 12:8. The Holy Spirit knows that some people never want to be at peace with us. So he does not say be at peace with all men. பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும் நாம் எல்லாரோடும் கூட சமாதானமா இருக்க முடியாது என்று. ஆகவே தான் ரோமர் 12:18 நாம் அப்படி வாசிக்கிறோம். He doesn't say be at peace with all men. எல்லாரும் மனிதர்களோடும் சமாதானமா இருங்கள் என்று சொல்லவில்லை. Because God knows that is not possible. அது கூடாத காரியம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். Because there are some people who are troublemakers all the time. ஏனால் சிலர் எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனை உண்டாக்கி கொண்டே இருப்பார்கள். But here it says as much as it depends on you, be at peace. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்களால் கூடுமான மட்டும், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. You don't be a troublemaker. அப்படியானால் நீ பிரச்சனை உருவாக்காதே. If you got a troublesome wife, உங்களுக்கு பிரச்சனை உருவாக்கக்கூடிய மனைவி இருந்தால், or a troublesome husband, அல்ல பிரச்சனையான கணவன் இருந்தால், or a troublesome neighbor, அல்ல பிரச்சனையான பக்கத்து வீட்டுக்காரர் இருந்தால், troublesome boss at office, அலுவலகத்திலே பிரச்சனையான ஒரு மேலதிகாரி இருந்தால், okay, they may trouble you, but you don't create any problem for them. அவர்கள் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கலாம், ஆனால் நீங்கள் அவர்களுக்கு கஷ்டத்தை உண்டாக்க கூடாது. Then God will crush Satan under your feet. அப்படியானால் தேவன் சாத்தானை உங்கள் கால்களுக்கு கீழாக நசுக்கி போடுவார். See, we read in 2 Corinthians 12. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். That Satan was able to attack Paul's body. சாத்தான் பவுலுடைய சரீரத்தை தாக்க முடிந்தது. Some type of sickness he had. ஏதோ ஒரு விதமான வியாதி அவருக்கு இருந்தது. He calls it in 2 Corinthians 12:7 a thorn in the flesh. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவருடைய மாம்சத்திலே ஒரு முள் என்று அதை அழைக்கிறார். But he also calls it a messenger of Satan. அதோடு கூட சாத்தானுடைய தூதன் என்றும் சொல்லுகிறார். That sickness was a messenger of Satan. அந்த வியாதியானது சாத்தானுடைய தூதன். If God allowed that in Paul, he may allow it in your life also. பவுலுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதித்திருந்தார் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அனுமதிக்கலாம். But not without a purpose. ஆனால் நோக்கம் இல்லாமல் அல்ல. See, when God allowed this thorn to come, this sickness to come to Paul, இந்த வியாதி பவுலுக்கு வர தேவன் அனுமதித்திருப்பாரேயானால் Paul understood the reason later on. அதற்கு பிறகு பவுல் அதனுடைய காரணத்தை விளங்கிக் கொண்டார். He says, for example, in verse 2 that he went up to heaven. 2ஆம் வசனத்திலே 2 கொரிந்தியர் 12:2 சொல்லுகிறார், அவர் 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டார், பரலோகத்துக்கு சென்றார். While he was in the body, he went up to heaven and saw the presence of God and came back into his body. அவர் இந்த சரீரத்தில் உயிரோடு இருக்கும் பொழுதே அவர் பரலோகத்துக்கு சென்று தேவனுடைய பிரசன்னத்தை எல்லாம் பார்த்துவிட்டு அவர் திரும்பி வந்தார். What a fantastic experience that was. அது எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம். Anybody who gets an experience like that will be tempted to be proud. இது போன்ற அனுபவம் யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் பெருமையடைய முடியாது, சோதிக்கப்படுவார்கள். God gave Paul that experience to encourage him because he had so many sufferings. பவுலுக்கு எவ்வளவோ பாடுகள் இருந்தபடினாலே அவரை உற்சாகப்படுத்தும்படியாக தேவன் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுத்தார்.
He was beaten and imprisoned so many times. அவர் அடிக்கப்பட்டார், பலமுறை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். To encourage him, God took him up to heaven once. அவரை உற்சாகப்படுத்தும்படியாக ஒரு முறை தேவன் பரலோகத்துக்கு அவரை Then எடுத்துக்கொண்டு God realized அனுப்பிவிட்டார். he can become proud because of this. ஆனால் இதன் மூலமாக அவர் பெருமை அடைய முடியும் என்பதை தேவன் உணர்ந்திருந்தார். That is a danger for all of us. Whenever we experience something wonderful, there's a danger of our becoming proud. இதுதான் நம்முடைய அனுபவமா இருக்கிறது. அதாவது எப்பொழுதெல்லாம் நாம் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுதெல்லாம் பெருமை அடைந்து விட முடியும். Even if God uses you in a small way to bless somebody, யாரையாவது ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் ஒரு சிறு விதத்தில் உங்களை பயன்படுத்தியிருந்தாலும் you can become proud. நீங்கள் பெருமையடைய முடியும். Maybe you give one good message in a church and you can become proud. நீங்கள் சபையில் ஒரு நல்ல செய்தியை கொடுத்துவிட்டு நீங்கள் பெருமையடைய முடியும். So if God loves you, ஆகவே தேவன் உங்களை நேசிக்கிறார். he will do something to make you humble. உங்களை தாழ்மையாக்கும்படியாக தேவன் ஏதாவது ஒன்றை செய்வார். And that is the sickness God gave Paul. ஆகவே இந்த வியாதியை தான் தேவன் பவுலுக்கு கொடுத்தார். He calls it, see what he calls it. இங்கே என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். Thorn in the flesh, சரீரத்திலே ஒரு முள், a messenger of Satan. சாத்தானுடைய தூதன். At the same time, he calls it a gift of God. அதே நேரத்திலே தேவனுடைய ஒரு வரம் என்று சொல்கிறார், ஈவு என்று சொல்கிறார். He is very clear in the English. There was given to me a thorn in the flesh. That means given by God. ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். அதாவது தேவனாலே ஒரு முள் கொடுக்கப்பட்டது. So God gave him a gift of a thorn in the flesh. ஆகவே தேவன் அவருடைய மாம்சத்திலே ஒரு முள்ளை கொடுத்தார். But it was a messenger of Satan. ஆனால் அது சாத்தானுடைய தூதன். See, for example, உதாரணமாக, was the crucifixion of Christ in the will of God? சிலுவையிலே இயேசு அறையப்பட்டது தேவனுடைய சித்தமா? Yes. ஆம். But who crucified Jesus? Was it the servants of God who killed him? ஆனால் இயேசுவை சிலுவையிலே அறைந்தது யார்? தேவனுடைய பிள்ளைகளா? No, they were all the servants of Satan. அவர்கள் எல்லாரும் சாத்தானுடைய ஊழியர்களா இருந்தார்கள். What do you learn at the cross? ஆகவே சிலுவையில் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? The servants of the devil do so much to Jesus, but God uses that to do a wonderful thing for us. ஆகவே எவ்வளவோ சாத்தானுடைய ஊழியர்கள் இயேசுவுக்கு செய்த காரியம் தீமையான காரியமா இருந்தால் அதை தேவன் நம்முடைய நன்மைக்காக அவர் பயன்படுத்தி விட்டார். Even though Satan pierced the feet of Jesus, இயேசுடைய கால்களை சாத்தான் குத்தின பொழுதும் Satan was crushed under those same feet. அதே பாதங்களுக்கு கீழாக சாத்தான் நசுக்கப்பட்டான். The same thing happened here. அதே காரியம் இங்கேயும் நடந்தது. He got a messenger of Satan, which was some sickness in his body. அவருடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான வியாதி, அதுதான் சாத்தானுடைய தூதன் என்று சொல்கிறார். What did it accomplish? ஆனால் அது எதை சாதித்தது? It protected Paul from this sinful pride that Satan has. சாத்தானுக்கு இருந்த அந்த பயங்கரமான பெருமை சாத்தான் கொடுத்தான், அதிலிருந்து பவுலை தேவன் பாதுகாத்தார். See, pride is a characteristic of Satan. பெருமை என்பது சாத்தானுடைய குணாதிசயங்களில் ஒன்று. If that came into Paul, something of Satan would have come inside him. அந்த குணாதிசயம் பவுலுக்குள்ளே வந்திருந்தால் சாத்தானுடைய சரக்கு அவனுக்குள்ளே வந்திருக்கிறது என்று அர்த்தம். See how God uses a messenger of Satan to prevent the pride of Satan from coming into Paul. சாத்தானுடைய பெருமை பவுலுக்குள்ளாக வராதபடிக்கு சாத்தானுடைய தூதனையே தேவன் எப்படி பயன்படுத்தினார் என்று பாருங்கள். Listen to this. இதை கவனியுங்கள். This sickness was a messenger of Satan. இந்த வியாதியும் கூட சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. But it protected Paul from the pride of Satan. ஆனால் பிசாசுடைய பெருமையிலிருந்து பவுல் பாதுகாக்கப்பட்டார். So if God has to give me a sickness to keep me from pride, I say, yes, Lord, definitely, anytime. ஆகவே என்னை பெருமையிலிருந்து பாதுகாக்கும்படியாக தேவன் எனக்கு ஒரு வியாதியை கொடுக்கிறேன் என்று சொன்னால், ஆண்டவரே எந்த நேரத்தில் என்னை கொடுத்து விடும் ஆண்டவரே, நான் பெருமையிலிருந்து பாதுகாக்கப்பட்டோம். Sickness can never take away the grace of God from me. ஆகவே ஒரு காலம் வியாதியானது என்னிடத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய கிருபை எடுத்து போட முடியாது. Pride will take away the grace of God. ஆனால் பெருமை தேவனுடைய கிருபை எடுத்து போட முடியும். So let's turn back to Matthew chapter 16. ஆகவே மத்தேயு 16ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். The very first time that Jesus spoke about the church, சபை என்கிற காரியத்தை குறித்து முதல் முறையாக இயேசு பேசினார். he also spoke about the church being attacked. சபை தாக்கப்படுதலை குறித்தும் அவர் பேசினார், சாத்தானுடைய அதிகாரங்களினாலே, வல்லமையினாலே. But he said Satan will not overcome. ஆனால் சாத்தான் மேற்கொள்ள மாட்டான் என்று சொன்னார். So there's some very important truths we learn here. ஆகவே இங்கே நாம் சில முக்கியமான சத்தியங்களை கற்றுக்கொள்கிறோம். Only Jesus can build a true church. இயேசு மட்டுமே ஒரு மெய்யான சபையை கட்ட முடியும். And wherever a man exalts himself and begins to act like Jesus, எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் தன்னைத்தானே உயர்த்தி இயேசுவை போல நடக்க ஆரம்பிக்கிறானோ, இயேசுவை போல நடிக்க ஆரம்பிக்கிறானோ, there are some pastors and elders
who begin to act as if they are God himself. தாங்களே தேவன் போல சில தலைவர்களும் மூப்பர்களும் நடந்து கொள்கிறார்கள். They act as if they are kings in the church. ஒரு சபையிலே தாங்கள் தான் மகாராஜா என்பது போல நடந்து கொள்கிறார்கள். Oppressing all the poor people and making friends with the rich people. பணக்காரர்களை அவர்கள் சிநேகம் கொள்கிறார்கள், ஆனால் ஏழை மக்களை அவர்கள் நசுக்குகிறார்கள். Even though such a person calls himself an elder or a pastor, he is a messenger of Satan. அப்படிப்பட்ட நபர் தன்னை மூப்பர் என்று அழைத்துக் கொண்டாலும் சரி அல்லது பாஸ்டர் என்று அழைத்துக் கொண்டாலும் சரி, அவர் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறார். Any proud person பெருமையுள்ள எந்த ஒரு மனிதனும் has been infected by the sickness of Satan. சாத்தானுடைய வியாதினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார். He cannot build a church. அவர் சபையை கட்ட முடியாது. And most churches are being, so-called churches are built by such proud people. அநேக சபைகள் என்று அழைக்கப்படுகிற காரியங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட பெருமையுள்ள மனிதனாலே கட்டப்படுகிறது. That's not the church Jesus is building. இயேசு அப்படிப்பட்ட சபையை இயேசு கட்டுவதில்லை. So remember this, only Jesus can build the true church. அவன் மெய்யான சபை இயேசு மட்டுமே கட்ட முடியும். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். The true church will be attacked by Satan. மெய்யான சபை சாத்தானாலே தாக்கப்படும். But Satan will not be able to overcome it. ஆனால் சாத்தான் அதை மேற்கொள்ள முடியாது. But one more thing we have to see here. இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போம். The first part of verse 18, Matthew 18 வசனத்தினுடைய முதல் பகுதி. What does it mean when it says, you are Peter and upon this rock I will build my church? நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? Peter is not the rock. பேதுரு கல் அல்ல. See, the word Peter in the original language means a small stone. பேதுரு என்ற வார்த்தையுடைய மூல பாஷையில் உள்ள அர்த்தமானது சிறு கல். Just like many of our names have got a meaning. நம்முடைய அனைவருடைய பெயர்களுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கிறது போல. In the Old Testament, many people gave names to their children which had a meaning. பழைய ஏற்பாட்டில் அநேக தங்கள் பிள்ளைகளுக்கு அர்த்தமுள்ள பெயர்களை வைக்கிறார்கள். Peter means a small stone. பேதுரு என்றால் சிறிய கல் என்ற அர்த்தம். And he's saying like this. Jesus saying, telling him, you are a small stone, Peter. பேதுருவே, நீ ஒரு சிறு கல்லாய் இருக்கிறாய். But what you just said 1 minute ago, that is the rock on which I will build the church. ஆனால் இப்பொழுது ஒரு நிமிடத்துக்கு முன்பாக நீர் சொன்னீர் அல்லவா, பேதுருவே நீ சொன்னாய் அல்லவா, அதன் மேலே தான் நான், அதான் பாறை, அதன் மேலே சபையை கட்டுவேன். In Matthew 16 verse 15. மத்தேயு 16 அதிகாரம் 15 வசனம். Jesus asked his disciples, who do you say that I am? இயேசு சிஷ்யரை பார்த்து, நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். And Peter said, you are the Christ, the Son of the living God. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பேதுரு சொன்னார். And Jesus said, Simon, you are blessed. சீமோனே, நீ பாக்கியவான். Because you got this revelation not by your cleverness or from any man. உன்னுடைய புத்திசாலித்தனத்தினாலேயோ அல்லது வேறு எந்த மனிதனிடத்திலோ இந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளவில்லை. My Father in heaven revealed it to you. ஆனால் பரலோகத்தில் இருக்கக்கூடிய என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். Peter got a revelation from heaven of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாட்டை பரலோகத்திலிருந்து பேதுரு பெற்றுக்கொண்டார். That doesn't come by studying the Bible. அது வேதத்தை படிப்பதனால் மட்டும் வருவதில்லை. We need the Bible. நமக்கு வேதம் தேவைதான். But the Pharisees studied the Bible and they thought Jesus was the prince of devils. ஆனால் பரிசேயர்கள் இந்த வேதத்தை படித்தார்கள், இயேசு பிசாசுடைய அதிபதி என்று எண்ணினார்கள். Same Bible. இதே வேதம் தான். But Peter, he got a revelation from heaven. This is the Son of God. ஆனால் பரலோகத்திலிருந்து பேதுருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது, இவர் மெய்யான தேவனுடைய குமாரன் என்று. Jesus was revealed to Peter by the Holy Spirit, by the Father. பரிசுத்த ஆவியினாலே பிதாவினிடத்திலிருந்து பேதுருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. And Jesus said, on this revelation, this rock of revelation, I will build my church. இந்த வெளிப்பாடாகிய இந்த பாறையிலே, இந்த கன்மலையிலே என்னுடைய சபையை கட்டுவேன் என்று இயேசு சொன்னார். On the rock of a revealed Christ, a Christ revealed from heaven, on that rock I'll build my church. கிறிஸ்து பரலோகத்திலிருந்து நமக்கு வெளிப்பட்டார், அந்த வெளிப்பாட்டிலே என் சபையை கட்டுவேன் என்று சொல்கிறார். That's the meaning of verse 18. அதான் 18 வசனத்தினுடைய அர்த்தம். Picture this in your mind. Jesus and Peter, மனதிலே கற்பனை செய்து கொள்ளுங்கள். Jesus and Peter are speaking. இயேசுவும் பேதுரும் பொழுது பேசிக் கொள்கிறார்கள். Jesus is asking Peter, who do you say that I am? இயேசு பேதுருவை பார்த்து, என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். Peter says, you are the Christ, the Son of the living God. நீரே கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை கிறிஸ்து என்று சொல்கிறார். And Jesus says, oh, you got that revelation from heaven. ஓ, உனக்கு இந்த வெளிப்பாடு பரலோகத்திலிருந்து கிடைத்ததா? You saw who I was from heaven.
பரலோகத்திலிருந்து நான் யார் என்பதை நீ பார்த்து விட்டாய். On that revealed Christ, I will build my church. அந்த வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவினாலே நான் என்னுடைய சபையை கட்டுவேன் என்று சொல்கிறார் இயேசு. So I want to say that if you don't have a revelation of Christ, you cannot build the church. ஆகவே உங்களுக்கு கிறிஸ்துவை பற்றி ஒரு வெளிப்பாடு இல்லை என்று சொன்னால் நீங்கள் சபையை கட்ட முடியாது. You need to see Jesus Christ as Almighty God, therefore you worship him. இயேசு கிறிஸ்துவை சர்வ வல்லமையுள்ள தேவனாக காண வேண்டும், ஆகவே நீங்கள் அவரை ஆராதிக்கிறீர்கள். But you also need to see him as a man who came to earth and overcame sin through the power of the Holy Spirit. அதே சமயத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே இந்த பூமியிலே அவர் மனிதனாக வந்து பாவத்தை மேற்கொண்டார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். I was born again 61 years ago. 61 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் மறுபடியும் பிறந்தேன். And I saw Jesus Christ is God. இயேசு கிறிஸ்துவை தேவன் என்பதை பார்த்தேன். He died for my sins. அவருடைய பாவங்களுக்காக மரித்தார். He rose up from the dead. அவர் மரித்தெழுந்து உயிரோடு எழுந்தார். And my sins are forgiven. அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. I was a happy Christian. நான் சந்தோஷமுள்ள கிறிஸ்தவனாய் இருந்தேன். And I took baptism. ஞானஸ்நானம் எடுத்தேன். And I began to go to church meetings. நான் சபை கூட்டங்களுக்கு போக ஆரம்பித்தேன். And to study the Bible. வேதத்தை நான் வாசிக்க ஆரம்பித்தேன், படிக்க ஆரம்பித்தேன். One day God called me to leave my job. I left my job. ஒரு நாளில் விட்டுவிடு என்று ஆண்டவர் சொன்னார், வேலையை விட்டு விட்டேன். But still I did not build the church. ஆனாலும் நான் சபையை கட்டவில்லை. That came 16 years after I was born again. நான் மறுபடியும் பிறந்த பிறகு 16 ஆண்டுகள் கழித்துதான் அந்த காரியம் ஆரம்பித்தது. And that was after I got another revelation. அது நான் வெளிப்பாட்டை பெற்ற பிறகு ஆரம்பித்தது. Jesus was also a man just like me, tempted like me, but did not sin. இயேசுவும் என்னை போல ஒரு மனிதனாக வந்தார், என்னை போலவே அவர் சோதிக்கப்பட்டார், ஆனால் பாவம் செய்யவே இல்லை. For 16 years I knew he was God and I worshipped him. 16 ஆண்டுகளாக அவரை தேவனாக அறிந்திருந்தேன், அவரை ஆராதித்தேன். But I did not follow him because I felt I cannot follow him. He is God. அவர் தேவனாய் இருக்கிறார், அவரை பின்பற்ற முடியாது என்று நான் எண்ணினபடினாலே அவரை நான் பின்பற்றவில்லை. Then about 45 years ago, 45 ஆண்டுகள் முன்பதாக I got another revelation. எனக்கு வேறு ஒரு வெளிப்பாடு வந்தது. Jesus was not only God. இயேசு தேவன் மட்டுமல்ல, He was a man just like you. உங்களைப் போலவே அவரும் ஒரு மனிதனானார். Tempted just like you. உங்களைப் போலவே சோதிக்கப்பட்டார். And using only the power of the Holy Spirit, he overcame all those temptations. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை மாத்திரம் பயன்படுத்திக் கொண்டு அவர் அந்த எல்லா சோதனைகளையும் அவர் மேற்கொண்டார். He's given me the same Holy Spirit. அதே பரிசுத்த ஆவியானவரை எனக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். Then I had faith. அதற்கு பிறகு எனக்கு விசுவாசம் வந்தது. I can overcome every sin. நான் ஒவ்வொரு பாவத்தையும் மேற்கொள்ள முடியும். I can overcome my anger. என்னுடைய கோபத்தை நான் மேற்கொள்ள முடியும். Not 50%, but 100%. 50% கோபம் அல்ல, 100க்கு 100. I can overcome lusting in my mind. என்னுடைய மனதிலே நான் இச்சிக்கிறதை மேற்கொள்ள முடியும். Not 50%, 100%. 50% அல்ல, 100%. Because Jesus was a man, he was tempted and he did not sin. இயேசு மனிதனாக இருந்தார், அவர் சோதிக்கப்பட்டார், ஆனால் பாவம் செய்யவில்லை. I can be at peace with everybody from my side. என்னுடைய ஸ்தானத்திலிருந்து நான் எல்லாரோடும் கூட சமாதானமா இருக்க முடியும். Because Jesus lived like that. ஏனால் இயேசு அப்படி வாழ்ந்தார். If somebody calls me prince of devils, I can forgive him like Jesus forgave him. இயேசு மன்னித்தது போல யாராவது என்னையும் பிசாசுடைய அதிபதி என்று அழைத்தால் நானும் மன்னிக்க முடியும். There was one soldier who came to capture Jesus and Peter cut off his ear. ஒரு படை வீரன் இயேசுவை பிடிக்க வந்தான், பேதுரு அவனுடைய காதை வெட்டி விட்டார். Jesus picked up that ear and healed him. இயேசு அந்த காதை எடுத்து அதை ஒட்ட வைத்து அவனை சுகப்படுத்தினார். To those who came to kill him. அவரை கொலை செய்ய வந்தவர்களுக்கும் கூட அவர் நன்மை செய்தார். And I can follow Jesus and do good to those who harm me. ஆகவே எனக்கும் தீங்கு இழைக்கிறவர்களுக்கு நன்மை செய்து நான் இயேசுவை பின்பற்ற முடியும். I can forgive those who speak evil of me. என்னை குறித்து தீமையாய் பேசுகிறவர்களை நான் மன்னிக்க முடியும். Because Jesus was a man like me. ஏனென்றால் இயேசு என்னை போல ஒரு மனிதனானார். And as I began to live that life, நான் இந்த வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும் பொழுது, that's when the first CFC church started in Bangalore. அப்பொழுதுதான் பெங்களூரிலே முதல் CFC சபை ஆரம்பிக்கப்பட்டது. It was on this revelation that Christ was not only God but he was a man. இந்த வெளிப்பாடு தான் கிறிஸ்து தேவனாக மட்டுமல்ல அவர் மனிதனாகவும் இருந்தார் என்கிற வெளிப்பாடு. And that revelation has to come from heaven. இந்த வெளிப்பாடு பரலோகத்திலிருந்து வர வேண்டும். And from that time onwards in my life, அந்த நாளிலிருந்து அந்த நேரத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கையிலே my passion became to know Jesus more and more and more and more.
இயேசுவை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றதான ஒரு அபிலாஷை வாஞ்சை இருந்தது. Learn from him more and more. அவரிடத்தில் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை. My dear brother, sister, அருமையான சகோதர சகோதரிகளே, even if you are a young brother or நீ ஒரு sister, வாலிப சகோதரனாக இருந்தாலும் சரி, God can use you to build the church தம்முடைய சபையை கட்டுவதற்கு தேவன் உன்னை பயன்படுத்த முடியும். if you will make Jesus your example. இயேசுவை உன்னுடைய மாதிரியாக நீ கொண்டிருப்பாய் Not என்றால், only worship him as your God, அவரை தேவனாக ஆராதிப்பது மட்டுமல்ல, but see that he was, Hebrews 4:15, he was tempted like you but did not sin. எபிரேயர் 4:15 வாசித்து பாருங்கள். நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாதவராய் இருந்தார். Always remember this verse. எப்பொழுதுமே இந்த வார்த்தையை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Hebrews 4:15 and 16. எபிரேயர் 4:15-16. Jesus was tempted like you but did not sin. அவர் உங்களைப் போல சோதிக்கப்பட்டார், ஆனால் பாவம் செய்யவில்லை. So let us go to the throne of grace and get the same grace so that we also don't sin. நாமும் பாவம் செய்யாதபடிக்கு அதே கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாத சிங்காசனத்தில் தைரியமாய் செல்ல கடவோம். கிருபாசனத்திலே. Then like Jesus told Peter, அப்பொழுது பேதுருக்கு இயேசு சொன்னது போல, he will tell you, உங்களையும் பார்த்து சொல்வார், you are blessed because my Father in heaven has revealed this to you. என்னுடைய பரலோக பிதாவானவர் உனக்கு இதை வெளிப்படுத்தியிருக்கிறபடினாலே நீயும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பாக்கியவான் என்று சொல்வார். I did not understand this by my cleverness. என்னுடைய புத்தியினாலே இதை நான் விளங்கிக் கொள்ளவில்லை. There are many Bible scholars cleverer than me who have not understood it. என்னை காட்டிலும் ஞானமுள்ள வேத மாணாக்கர்கள் இருக்கிறார்கள், ஆனால் இதை அவர் விளங்கிக் கொள்ளவில்லை. How do I know that? அது எப்படி எனக்கு தெரியும்? They get angry. அவர்கள் கோபப்படுகிறார்கள். They lust after women. ஸ்திரீகளை இச்சிக்கிறார்கள். They love money. பணத்தை நேசிக்கிறார்கள். Jesus never loved money. இயேசு ஒரு காலம் பணத்தை நேசிக்கவில்லை. He never fought for a position or title. அவர் எந்த ஒரு ஸ்தானத்துக்காகவோ பட்டத்துக்காகவோ அவர் போராடவில்லை. I have seen so many elders who are fighting to preserve their position as an elder in the church. அநேக மூப்பர்கள் தங்களுடைய ஸ்தானத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக போராடுகிறதை நான் பார்க்கிறேன். They haven't seen Jesus. அவர்கள் இயேசுவை இன்னும் பார்க்கவில்லை. Once we read that people tried to come and make Jesus king, he ran away. He said, don't make me ஒருமுறை king. இயேசுவை ராஜாவாக்க முடியாத ஜனங்கள் ஓடி வந்தார்கள். இயேசு அவர் ஓடி போய்விட்டார். Do you think these elders who are trying to hold on to their position as an elder have seen this Jesus? இந்த இயேசுவை பார்த்த மூப்பர்கள் தங்களுடைய ஸ்தானத்தை தக்க வைப்பதற்கு போராடுவார்கள் என்று எண்ணுகிறீர்களா? They haven't got this revelation இந்த வெளிப்பாடை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. of a humble, lowly Jesus. மிகவும் தாழ்மையான அங்கே இருந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கவில்லை. See, what did Jesus tell us to learn from him? என்னிடத்திலே எதை கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார்? Today in many churches, many people want to learn how to sing better, how to preach better. எப்படி நன்றாய் பாடுவது, எப்படி நன்றாய் பிரசங்கிப்பது என்பது போல அநேகர் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். How to organize things better. எப்படி காரியங்களை ஒழுங்குபடுத்துவது. And some people are very interested to have a good church building. சிலருக்கு நல்ல சபை கட்டடம் கட்ட வேண்டும் என்ற விருப்பம். They feel happy. We got a church building, so we are a church. நமக்கு ஒரு சபை கட்டடம் கிடைத்துவிட்டது, ஆகவே நாம் ஒரு சபையா இருக்கிறோம் என்று எண்ணுகிறார்கள். Do you know some of the best Christians lived in the first 300 years when they never had a building? உங்களுக்கு தெரியுமா, ஆதி 300 ஆண்டுகளிலே வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு கட்டடமே இல்லை. Those Christians for 300 years, அந்த கிறிஸ்தவர்கள் 300 ஆண்டுகளில் உள்ள கிறிஸ்தவர்கள் நேர்த்தியான they கிறிஸ்தவர்கள் had to go underground to the caves and all to hide and have their meetings there. அவர்கள் பூமிக்கு அடியிலே உள்ள குகைகளிலே போய் கூட்டம் நடத்த Or in வேண்டியது, the forests. அல்லது காடுகளிலே போய் நடத்துவார்கள் Because கூட்டம். they were persecuted. என்றால் அவர்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். Today people think main thing is a church building. இன்றைக்கு மக்கள் பிரதானமா எண்ணுகிறதெல்லாம் சபைக்கு ஒரு கட்டடம் தான் வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். Yeah, it's good to have a building. ஒரு கட்டடம் இருப்பது நல்லதுதான். Yeah, but there are a lot of buildings where the Church of Jesus Christ is not being built there. அநேக கட்டடங்களிலே இயேசு கிறிஸ்துவின் சபை கட்டப்படுவதில்லை என்பதை பார்க்கிறோம். So we have to understand something very clearly. ஆகவே ஒன்றை நாம் மிகவும் தெளிவாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். We have to have a revelation of Christ from heaven. பரலோகத்திலிருந்து நமக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு வெளிப்பாடு கிடைக்க வேண்டும். As 100% God. அவர் 100% தேவனாய் இருந்தார். That's why we worship him. ஆகவே தான் நாம் அவரை ஆராதிக்கிறோம். That's why we obey him. ஆகவே தான் நாம் அவருக்கு கீழ்ப்படிகிறோம். But also 100% a man just like us and tempted like us. அதே போல அவர் நம்மை போலவே ஒரு மனிதனாகவும் இருந்தார், நம்மை போலவே அவர் சோதிக்கப்பட்டார். Then he will say to us like he said to Peter, blessed are you. பேதுரு சொன்னது போல நம்மை பார்த்து நீ பாக்கியவான் என்று சொல்வார். Matthew 16 and verse 17. மத்தேயு 16:17. You're a blessed person because you got this revelation about me from heaven. பரலோகத்திலிருந்து என்னை குறித்து ஒரு வெளிப்பாடு உனக்கு கிடைத்தபடினாலே நீ பாக்கியவான். And then he said, now I can build my church through you. இப்பொழுது நான் என் சபையை கட்டுவேன் என்று சொல்கிறார். I want to ask all of you, have you got this revelation? உங்களுக்கு இந்த வெளிப்பாடு கிடைத்ததா என்று உங்களை எல்லாம் பார்த்து கேட்கிறேன்.
If you have seen Jesus as God, you will be a worshipper every day of your life. இயேசு கிறிஸ்துவை கடவுளாக தேவனாக நீங்கள் பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவர் ஆராதிப்பீர்கள். Your worship songs will not be only on Sunday. உங்களுடைய ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இருக்காது. It will be every day. ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கலா இருப்பீர்கள். Even when you lie in bed at night or you get up in the morning, you're a worshipper. நீங்கள் இரவிலே படுத்துக் கொண்டிருந்தாலும் காலையில எழுந்திருந்தாலும் நீங்கள் ஒரு ஆராதிக்கிறவனா இருப்பீர்கள். And you will see Jesus as a man just like you, tempted like you, and you say, yeah, I've also got faith, I can overcome. இயேசு என்னை போலவே மனிதனாக இருந்தார், என்னை போலவே சோதிக்கப்பட்டார், ஆகவே நானும் மேற்கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும் என்று சொல்லுவீர்கள். And the Lord says, on this revelation I will build my church. இந்த வெளிப்பாட்டிலே நான் சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். What did he ask us to learn from him? அவரிடத்திலிருந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்? See Matthew 11. மத்தேயு 11ஆம் அதிகாரம் and verse 29. 29ஆம் வசனம். Jesus said, take my yoke upon you and learn from me, for I am gentle and humble in heart. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார். There are two things which are never found in the race of Adam. ஆதாமுடைய வம்சத்திலே இரண்டு காரியங்கள் காணப்படவே இல்லை. Gentleness and humility. சாந்தமும் மனத்தாழ்மையும். All the children of Adam are hard and proud. ஆதாமுடைய சந்ததியிலே பிறந்த பிள்ளைகள் எல்லாரும் அவர்கள் கடினமாய் இருக்கிறார்கள், பெருமையுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். Jesus is the opposite of that. இயேசு அதற்கு நேர் எதிர்மாறாக இருக்கிறார். He said, learn from me. என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். I am humble. நான் தாழ்மையாய் இருக்கிறேன். You cannot learn humility from anyone other than Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் வேறு யாரிடத்திலுமே நாம் தாழ்மையை கற்றுக்கொள்ள முடியாது. And gentleness. சாந்தம். Gentleness does not mean that he won't speak against sin. சாந்தம் என்று சொன்னால் பாவத்துக்கு விரோதமாக பேச மாட்டார் என்ற அர்த்தம் அல்ல. He speaks very strongly against sin. பாவத்துக்கு விரோதமாக மிகவும் கடினமாய் பேசுகிறார். But he is gentle with sinners. அவர் பாவிகளிடத்திலே சாந்தமுள்ளவராய் இருந்தார். A woman caught in adultery. விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட பெண். Okay, you are forgiven. நீ மன்னிக்கப்பட்டு விட்டாய் என்று சொன்னார். A poor Samaritan woman. ஏழை சமாரிய பெண். You know, I don't know whether you know this. In Israel, the Samaritans were the low caste people. உங்களுக்கு இது தெரியுமா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. இஸ்ரவேலிலே சமாரியர்கள் என்று சொன்னால் கீழ் ஜாதிக்காரர்கள். Jews were the upper class. யூதர்கள் தான் மேல் தட்டு மக்கள். That's why we read in John chapter 4 the Jews would never walk through Samaria. ஆகவே தான் யோவான் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், யூதர்கள் சமாரியா பட்டணத்துக்குள்ளாக போகவே மாட்டார்கள். But Jesus went through Samaria. ஆனால் இயேசு சமாரியா மூலக்குள்ளாக போனார். Because for him there was no caste system. ஏனென்றால் இயேசுவுக்கு அந்த ஜாதி வித்தியாசம் எல்லாம் இல்லை. He did not look down on somebody saying they are low caste. யாரையாவது பார்த்து நீ கீழ் ஜாதி என்று யாரையும் சொல்லவில்லை இயேசு. You need to ask yourself. உங்களை நீங்களே கேட்டு பார்க்க வேண்டும். Some of you who are upper caste, மேல் ஜாதியை சேர்ந்த உங்களிலே ஒரு சிலர், do you look down on somebody else? நீங்கள் யாரையாவது அற்பமாய் பார்க்கிறீர்களா? Because they are poor or low caste. அவர்கள் ஏழைகளா இருக்கிறபடினாலயோ அல்லது தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவர்களா இருக்கிறபடினாலயோ? God is my witness that I do not look down on any human being. எந்த ஒரு மனிதனும் நான் அப்படி பார்க்க மாட்டேன் என்பதற்கு தேவன் எனக்கு சாட்சியா இருக்கிறார். Not even the beggar who comes to my door. என்னுடைய வாசல்லே வரக்கூடிய பிச்சைக்காரனை கூட நான் அற்பமாய் எண்ணுவதில்லை. Any very very poor uneducated person I will not. அல்லது படிக்காத கல்வி அறிவில்லாத எந்த ஏழை வந்தாலும் நான் அற்பமாக எண்ண மாட்டேன். Jesus took the lowest place. இயேசு தாழ்ந்த இடத்தை எடுத்துக்கொண்டார். And if we follow Jesus we will go down and down and down. இயேசுவை நாம் பின்பற்றுவதா இருந்தால் நாமும் கீழே 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 போவோம். Learn humility from me. என்னிடத்திலிருந்து தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள். Then you will overcome Satan. அப்பொழுது நீங்கள் சாத்தானை மேற்கொள்வீர்கள். Why? ஏன்? Because Satan became Satan through wanting to go up and become bigger and bigger. சாத்தான் பெரியவனாக மாற வேண்டும், மேலே மேலே போக வேண்டும் என்ற அந்த காரணத்தினால தான் சாத்தானாய் மாறினான். You know, when God created the universe, he created the angels perfect. தேவன் இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணின பொழுது அவர் பூர்ணமாக அவரை உண்டாக்கினார். And it's important for us to know how Satan became Satan. சாத்தான் எப்படி சாத்தானாய் மாறினான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. Then only you can overcome him. அப்பொழுது மட்டுமே நீங்கள் அவனை மேற்கொள்ள முடியும். Then only you can build a church that Satan cannot overcome. அப்பொழுதுதான் சாத்தான் மேற்கொள்ளாத ஒரு சபையை நீங்கள் கட்ட முடியும். Turn with me to Isaiah chapter 14. ஏசாயா 14ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட திருப்புங்கள். In Isaiah 14, ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே how
Satan is called here in verse 12 the star of the morning and the son of the dawn who fell from heaven. ஏசியா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அவன் எப்படி அழைக்கப்படுகிறான்? அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே என்று அழைக்கப்படுகிறான். He fell from heaven. அவன் வானத்திலிருந்து விழுந்தான். And God put him down. அவனை தேவனே தரையிலே விழ தள்ளினார். Why did God push down this angel? இந்த தூதனை ஏன் தேவன் கீழே தள்ளினார்? He was the head of the angels. அவன் தூதர்களுக்கெல்லாம் தலைவனாய் இருந்தான். Only God was above him. தேவன் மட்டுமே அவனுக்கு மேலாக இருந்தார். But he had a pride saying, I'm not satisfied with being the head of the angels. I want to go still higher. நான் தேவ தூதர்களுக்கு தலைவனாய் இருக்கக்கூடிய இந்த ஸ்தானத்தில் எனக்கு திருப்தி இல்லை, இன்னும் நான் மேலே போக வேண்டும் என்று அவன் விரும்பினான். He already had authority over millions of angels. ஏற்கனவே மில்லியன் கணக்கான தூதர்களுக்கு மேலே அவனுக்கு அதிகாரம் இருந்தது. But he wanted to exalt himself some more. ஆனால் இன்னும் கொஞ்சமாய் தன்னை உயர்த்த விரும்பினான். Have you seen any elder like that? அப்படிப்பட்ட மூப்பரை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? Already elder over so many brothers and sisters. ஏற்கனவே எத்தனையோ சகோதர சகோதரர்களுக்கு மேலாக அவர் மூப்பராய் இருக்கிறார். God has given him that position. தேவன் அந்த ஸ்தானத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். But he wants to be more powerful. ஆனால் இன்னும் அதிக சக்தி வாய்ந்தவனா இருக்க விரும்புகிறார். He wants to be more exalted. இன்னும் மேலாக உயர்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Who puts that thought in his mind? இந்த எண்ணத்தை அவனுடைய மனதிலே போடுகிறது யார்? Devil. பிசாசு. And the devil does it to destroy him. அவனை கெடுக்கும்படியாக பிசாசு செய்கிறான். And he gets that thought in his mind. அப்படிப்பட்ட எண்ணம் மனதிலே வருகிறது. And he begins to rule over everybody in a very brutal way. மிகவும் கொடூரமான விதத்தில் எல்லாரையும் ஆளுகை செய்கிறான். And God pushes him down. தேவன் அவனை கீழே தள்ளுகிறார். That is how the highest angel became a devil. இப்படித்தான் உயர்ந்த ஒரு தூதன் பிசாசாக மாறினான். Says in verse 13, you said I will ascend. நான் ஏறுவேன் என்று சொன்னாயே. 20ஆம் வசனம். I will raise my throne. நான் சிங்காசனத்தை மேலே உயர்த்துவேன். I will sit on the mount of the assembly. நான் கூட்டத்தினுடைய பர்வதத்தில் விட்டிருப்பேன். ஆராதனை கூட்டம். Verse 14, I will ascend above the heights of the clouds. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். 14ஆம் வசனம். I will even make myself like God. நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் தேவனை போல என்று சொல்கிறான். Some elders behave like that. சில மூப்பர்கள் அப்படி நடந்து கொள்கிறார்கள். They act like God towards the people. ஜனங்களுக்கு மீது தேவனாக அவர்கள் இருக்கிறார்கள். And the poor people have to suffer under that elder. அந்த மூப்பருக்கு கீழாக ஏழை விசுவாசிகள் பாடுபட வேண்டியிருக்கிறது, கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது. 100% the devil. 100% சாத்தான். And what does God say? தேவன் என்ன சொல்கிறார்? Verse 15, I will thrust you down to hell. நான் அகாதமான பாதாளத்திலே நீ தள்ளுண்டு போவாய் என்று சொல்கிறார். That's how he became the devil. இப்படித்தான் அவன் பிசாசாய் மாறினான். Never forget. ஒரு காலம் மறந்து விட வேண்டாம். That the highest angel became the devil because he wanted to go up and up and up and up and up. அந்த மேலான தூதன் அவன் இன்னும் மேலே போக வேண்டும் என்று விரும்பினபடினாலே அவன் கீழே தள்ளப்பட்டான். He wanted to rule and rule and rule over people. அவன் ஜனங்களை ஆளுகை செய்ய அதிகாரம் செலுத்த விரும்பிக் கொண்டே இருந்தான். And wherever you see a man or an elder like that, go away from him. எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஒரு மனிதனையோ ஒரு மூப்பரை அப்படி பார்க்கிறீர்களோ அவர்களை விட்டு போய்விடுங்கள். He will destroy you if you listen to him. அவருக்கு தொடர்ந்து நீங்கள் செவி கொடுத்து கொண்டு அவங்களை அழித்து விடுவார். Or if you fellowship with him. அல்லது நீங்கள் அவரோடு கூட ஐக்கியப்பட்டால். Then to overcome that, God sent his son. அதை மேற்கொள்ளும்படியாக தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். How did he overcome him? எப்படி அவனை ஜெயித்தார்? Listen to this. கவனிங்கள். How can you overcome somebody who wants to go up and up and up and up and up? ஒருவன் மேலே 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 போக வேண்டும் என்று விரும்புகிறவனை எப்படி மேற்கொள்ள முடியும்? Man will say you got to go higher than him and push him down. மனிதன் என்ன சொல்வான் என்று சொன்னால் அவன் மேலே இருக்கிறதை காட்டிலும் மேலாக போய் அவனை கீழே தள்ள வேண்டும் என்று சொல்கிறார். That is human wisdom. அது மனுஷிக ஞானம். God didn't do that. தேவன் அதை செய்யவில்லை. God said, I will send my son down and down and down and down and down and down. தேவன் என்ன சொன்னார்? என்னுடைய குமாரனை கீழே 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 நான் அனுப்ப போகிறேன். Right to the lowest place. மிகவும் தாழ்மையான இடத்துக்கு அனுப்ப போகிறேன். And from there he will conquer the devil. அங்கிருந்து பிசாசை அவர் மேற்கொள்வார். That is why right from the beginning God said Jesus must be born in a cow shed. ஆகவே தான் ஆரம்பத்திலிருந்தே இயேசு மாட்டு தொழுவத்தில் பிறக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். That is one of the most undignified ways for a child to be born. ஒரு குழந்தை பிறப்பதற்கு கண்ணியமற்ற ஒரு விதம் அது. Have you ever heard of a son of a king being born in a cow shed? ஒரு ராஜாவுடைய குமாரன் மாட்டு தொழுவத்தில் பிறந்தான் என்பதை எங்கேயாவது கேட்டிருக்கிறீர்களா? I tell you, I have not even heard a beggar woman's child being born in a cow shed. ஒரு பிச்சைக்காரனுடைய மகன் கூட ஒரு மாட்டு தொழுவத்திலே குழந்தை பெற்றெடுத்தாள் என்பதை கூட நான் கேள்விப்பட்டதில்லை. I've never heard of any human baby being born with donkeys and cows.
கழுதைகள் மாடுகளின் மத்தியிலே ஒரு குழந்தை, எந்த ஒரு மனித குழந்தை பிறந்ததாக நான் கேள்விப்பட்டதில்லை. Only Jesus. இயேசு மட்டும்தான். Why? ஏன்? Because God said, to overcome this person who's wanting to go up and up and up, I will send my son down and down and down to the lowest place. மேலே 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 போக வேண்டும் என்று விரும்புகிற இந்த இவனை மேற்கொள்வதற்கு என்னுடைய குமாரனை கீழே 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 அனுப்ப வேண்டும் என்று தேவன் அனுப்பினார். And then when he became a preacher, Jesus became a preacher at the age of 30. 30 வயதிலே இயேசு ஒரு பிரசங்கியாராய் மாறினார். And he gathered some disciples. அவர் சில சீஷர்களை கூட்டினார். And he showed us how to be an elder. ஒரு மூப்பராய் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் காண்பித்தார். Did he rule those 12 people? அந்த 12 பேர் மேல் ஆதிக்கம் செலுத்தி ஆளுகை செய்தாரா? Come on, you do this, you do this. நீ வந்து இதை செய், நீ வந்து அதை செய். No. இல்லை இல்லை இல்லை. He served them. அவர்களுக்கு பணிவிடை செய்தார். He said the Son of Man has come to serve others, not to be served himself. மனுஷ குமாரன் ஊழியம் கொள்ள வரவில்லை, ஊழியம் செய்யவே வந்தார், வேலை செய்யவே வந்தார் என்று சொன்னார். You see at the Last Supper, he's washing their feet. அந்த கடைசி பந்தியிலே பாருங்கள், அவர் ஜனங்களுடைய பாதங்களை கழுவுகிறார். From heaven's height he came down to the feet of those he created. அவர் பரலோகத்தினுடைய உன்னதத்திலிருந்து அவர் தாம் சிருஷ்டித்த அந்த சீஷருடைய பாதம் வரைக்கும் அவர் இறங்கி வந்தார். Jesus says, learn from me. என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்கிறார். This is a prayer I have prayed for a long time. இந்த ஜெபத்தை நான் நீண்ட நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். For many years. அநேக ஆண்டுகளாக. I said, Lord, in other churches, people want to be elders and directors and chairmen and so big titles. ஆண்டவரே, மற்ற ஸ்தாபனங்களிலே மூப்பர்களாக, அவர்கள் இயக்குனர்களாக, ஸ்தாபனர்களாக இருக்க விரும்புகிறார்கள், பெரிய பெரிய பட்டம் போட்டுக்கொள்ள விரும்புகிறார்கள். Chief elder, பிரதான மூப்பர், chief pastor, பிரதான பாஸ்டர், bishop, archbishop, பிஷப், ஆர்ச் பிஷப் என்றதான பட்டங்கள், pope. I said, Lord, I want to follow you. ஆனால் நான் ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்ற விரும்புகிறேன். I want to keep going down so that on the last day of my life on earth, I'll be found at the feet of your people. ஆண்டவரே, நான் கீழே 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 நான் போக விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாளிலே ஆண்டவரே, ஜனங்களுடைய பாதத்தில் இருக்க நான் விரும்புகிறேன். Because that's where you were. ஏனால் அங்கேதான் நீர் இருந்தீர். If I follow Jesus, then on the last day of my earthly life, I'll be at the feet of God's people, serving and washing their feet. நான் இயேசுவை பின்பற்றவனாய் இருந்தால் என்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாளிலே நான் தேவ ஜனங்களுடைய பாதங்களை கழுவக்கூடிய அந்த இடத்துல இருப்பேன். That means I'll be more and more a servant as I grow in my life. அதனுடைய பொருள் என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கையில நான் வளர வளர நான் அதிகமாக ஒரு வேலைக்காரனை போல, பணியாளனை போல இருப்பேன். Not to be a better leader, but a better servant. நல்ல தலைவனாக இல்லை, ஒரு நல்ல சேவகனாக. Willing to do anything for my fellow believers. என்னுடைய சக விசுவாசிகளுக்காக எதையும் செய்ய ஆயத்தம் உள்ளவனாக. For a low caste person, கீழ் ஜாதியில் இருக்கிற ஒரு நபருக்கு, for a poor brother, ஒரு ஏழை சகோதரனுக்கு, to take his chappals, clean them, I'm ready to do it. அவருடைய செருப்பை எடுத்து கழுவுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். I have no problem. எனக்கு அதில் பிரச்சனை இல்லை. Because he's a child of God. என்னோட தேவனுடைய பிள்ளை. And I'm a follower of Jesus. நான் இயேசுவை பின்பற்றுகிறவன். Make that your goal. இதை உங்களுடைய இலக்காக வைத்துக் கொள்ளுங்கள். Don't seek to become big. பெரியவராக வேண்டும் என்று தேட வேண்டாம். Let God exalt you as much as he wants. எந்த அளவுக்கு தேவன் உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த அளவுக்கு உங்களை உயர்த்தட்டும். The Bible says if you humble yourself, God will exalt you. தன்னை தானே தாழ்த்துகிறவன் தேவனால் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. But you yourself should have no desire to be exalted. ஆனால் நீங்களாக உயர்த்தப்பட வேண்டுமே என்பது வாஞ்சை இருக்கக்கூடாது. So learn humility. ஆகவே தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள். The other thing I want to show you is Ezekiel 28. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம். இன்னொரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். The Lord says about Satan, once upon a time, verse 14, you were the anointed cherub who covers. நீ ஒரு காலத்திலே நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபா இருந்தாய் என்று சொல்கிறார். Ezekiel 28:14 verse 14. 14 நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். But something happened in your heart. ஆனால் உள்ளத்தில் ஏதோ ஒன்று நடந்தது. Once upon a time, verse 15, you were blameless. ஒரு காலத்திலே நீ குறையற்றிருந்தாய். I have seen elders who when they started were blameless. நான் மூப்பர்களை பார்த்திருக்கிறேன், ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் குற்றமற்றவர்களாக இருந்தார்கள். CFC elders. CFC மூப்பர்கள். But after some years God blesses them. ஆனால் சில ஆண்டுகள் செல்ல செல்ல தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். And they become known because their
messages are on YouTube and all that. அவருடைய செய்திகள் எல்லாம் யூடியூப்ல இருக்கிறது. ஆகவே அவர் நன்றாக அறியப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். Verse 17, their heart becomes lifted up because of their beauty. 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், உன் அழகினாலே உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. And they are more known and they're famous and their heart gets lifted up. இவர்கள் இப்பொழுது நன்றாக அறியப்பட்டிருக்கிறார்கள், புகழ் பெற்றிருக்கிறார்கள், இருதயமானது மேட்டிமை அடைகிறது. He says in verse 17, I cast you down. 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நான் உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். God did that years ago to the devil. தேவன் எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்பதாக சாத்தானுக்கு இதை செய்தார். And since then he's been doing it to every proud person. அதிலிருந்து தேவன் ஒவ்வொரு பெருமையுள்ள மனிதனுக்கும் இதை செய்து கொண்டே இருக்கிறார். Especially proud Christians. குறிப்பாக பெருமையுள்ள கிறிஸ்தவர்களுக்கு அதை செய்கிறார். Especially proud elders. அதிலும் குறிப்பாக பெருமையுள்ள மூப்பர்களுக்கு அதை செய்கிறார். He can't do it in one day. அவர் ஒரு நாளில் அதை செய்கிறதில்லை. He may take a long time to do it, but finally he will crush into the ground. இதை செய்வதற்கு நீண்ட நாட்களாகும், ஆனால் கடைசியிலே அவர் தரையிலே தள்ளிவிடப்படுவார்கள். What should we do? நாம் என்ன செய்ய வேண்டும்? Don't just say, he deserves it because he was proud. இவர் பெருமையுள்ளவராக இருந்தபடினாலே இது அவருக்கு வேண்டும் என்று சொல்ல வேண்டாம். Brother, that's true, but you be careful you don't yourself get destroyed with your pride. சகோதரனே, அது உண்மைதான். ஆனால் நீங்கள் உங்களுடைய பெருமையில் உங்களை கெடுத்துக் கொள்ளாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள். Jesus said, learn humility from me. என்னிடத்திலிருந்து தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார். Turn back to Matthew 16 now. இப்பொழுது மத்தேயு 16ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். So we see here, how is it Satan cannot overcome the church? சாத்தான் எப்படி சபையை மேற்கொள்ள முடியாது என்று வாசிக்கிறோம். Because in the church there are some brothers and sisters who have seen Jesus. சபையிலே இயேசுவை பார்த்த சில சகோதர சகோதரர்கள் இருக்கிறார்கள். Seen Jesus in this way, as one who went down, 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 down. கீழே 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 சென்ற இயேசுவை இந்த வழியிலே And பார்த்திருக்கிறார்கள். who are seeking to follow him. அவரை பின்பற்ற முடியாத முயற்சிக்கிறவர்கள். And therefore Satan gets no power over them. ஆகவே சாத்தானுக்கு அவர்கள் மீது ஆளுகை கிடைக்காது, அதிகாரம் He gets கிடைக்காது. no power over you if you're always seeking to go down. I'll tell you that. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எப்பொழுதுமே கீழே போக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் மீது சாத்தானுக்கு எந்த வல்லமையும் கிடைக்காது. When somebody insults you in the office, you keep quiet. அலுவலகத்திலே யாராவது உங்களை நிந்தித்தால் வாயை மூடிக்கொள்ளுங்கள், அமைதியா இருங்கள். Then you're going down. அதான் நீங்கள் கீழே போகிறீர்கள். God will give you grace. தேவன் உங்களுக்கு கிருபை தருவார். So we read here, ஆகவே நாம் இங்கே வாசிக்கிறது என்னவென்றால், with that type of, when you come down like that, இது போல நீங்கள் கீழே வருவீர்களானால், verse Matthew 16:19, மத்தேயு 16:19, I will give you authority to bind things on earth and it will be bound in the heavens. பூமியிலேயும் பரலோகத்திலேயும் கட்டப்படுவதற்கும் கட்டவிழ்ப்பதற்கும் அதிகாரம் கொடுப்பேன் என்று சொல்கிறார். What is in the heavens which has to be bound? பரலோகத்திலே கட்டப்பட வேண்டிய காரியம் என்ன? Not where God is, that is the third heaven. தேவன் இருக்கிற அந்த மூன்றாம் வானத்திலே அல்ல. No, but in between there's a place called second heaven. இரண்டாம் வானம் என்று சொல்லப்படுகிற இடையிலே உள்ள ஒரு இடம் உண்டு. You read about it in Ephesians 6 in the heavenlies. Those are evil spirits are there. வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் என்று சொல்லி எபேசியரில் வாசிக்கிறோம். There we have to bind something. அங்கே நாம் ஒன்றை கட்ட வேண்டும். You can bind that, you'll have authority to bind it only if you're a humble person. நீங்கள் ஒரு தாழ்மையான நபராக இருந்தால் தான் அதை கட்டுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும். Proud people cannot bind anything. பெருமையுள்ள மக்களால் கட்ட முடியாது. And that's why the devil makes people proud so that they have no power over him. தன் மீது எந்த அதிகாரமும் மக்களுக்கு இருக்கக்கூடாது என்பதனாலே தான் சாத்தான் மக்களை பெருமையாக்கி விடுகிறான். I'll tell all of you who are listening to me today. இன்றைக்கு என்னை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன். If there's pride in your heart, I can tell you in Jesus' name, Satan is not at all afraid of you. உங்கள் உள்ளத்திலே பெருமை இருக்குமானால் நான் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறது என்னவென்றால், பிசாசு உங்களை பார்த்து பயப்படுவதே இல்லை. I don't care who you are, elder brother or new believer, doesn't make a difference. நீங்கள் யாரா இருந்தாலும், நீங்கள் மூப்பராய் இருக்கலாம் அல்லது புதிதாக வந்த சகோதரனாய் இருக்கலாம், யாரா இருந்தாலும் எனக்கு ஒரு பொருட்டு அல்ல. If you think you are better than others and you're superior and you look down on others, நான் மற்றவர்களை காட்டிலும் மேன்மையானவன், நான் பெரியவன் என்று சொல்லி அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும் என்று and சொன்னால், you boss over others like a dictator, நீங்கள் ஒரு சர்வாதிகாரியை போல மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவர்களாய் இருந்தால், you will have zero power over Satan. சாத்தானுக்கு உங்கள் மீது பூஜ்ஜியம் வல்லமைதான் இருக்கும். Satan will get a hold of you. சாத்தானுக்கு உங்கள் மீது ஒரு பிடி கிடைத்துவிடும். Destroy your life and destroy your church. உங்களுடைய வாழ்க்கையை அழித்து விடுவான், உங்கள் சபையை அழித்து விடுவான். But if you follow Jesus, ஆனால் இயேசுவை நீங்கள் பின்பற்றினால், and go down and down, நீங்கள் கீழே 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 போவீர்களானால், Satan sees there's no pride in this man's heart. சாத்தான் இதை பார்க்கிறான் சொன்னால் இந்த மனிதனுடைய உள்ளத்திலே பெருமையே இல்லையே. He's always seeking to go down in humility.
எப்பொழுதுமே தாழ்மையிலே கீழே போகும்படியாக விரும்புகிறானே. There's no pride in this woman's heart. She's always seeking to go down and down in humility. இந்த ஸ்திரீனுடைய உள்ளத்திலே பெருமையே இல்லை. இந்த ஸ்திரீ எப்பொழுதுமே கீழே 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 போக வேண்டும் என்று விரும்புகிறார்களே. Satan will be afraid of such a humble person. அப்படிப்பட்ட தாழ்மையான மனிதனை பார்த்து சாத்தான் பயப்படுவான். And when such a person prays, he can bind the powers of Satan. அப்படிப்பட்ட நபர் ஜெபிக்கும் பொழுது சாத்தானுடைய வல்லமையை கட்ட முடியும். When Satan attacks your children, if you are a humble person, you can bind the power of Satan. சகோதரனே, நீ ஒரு தாழ்மையுள்ள மனிதனாய் இருந்தால் சாத்தான் உங்கள் பிள்ளைகளை தாக்கும் பொழுது நீங்கள் இயேசுவின் நாமத்தினால் இந்த சாத்தானுடைய வல்லமையை கட்ட முடியும். You mothers, if you remain humble, you can bind the power of Satan that Satan can't trouble your children. தாய்மார்களே, நீங்கள் தாழ்மையுள்ளவர்களாய் இருந்தால் உங்களுடைய பிள்ளைகள் பிசாசினாலே தாக்கப்படும் பொழுது நீங்கள் பிசாசினுடைய சக்தியை நீங்கள் கட்டலாம். And says in verse 19, what you loose on earth will be loosed. 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், எதை நீங்கள் கட்டவிழ்ப்பீர்களோ அது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். You want to lose your children from the grip of Satan, you can pray and loose them. நீங்கள் சாத்தானுடைய பிடியிலிருந்து உங்கள் பிள்ளைகளை விடுதலையாக்க வேண்டுமா, நீங்கள் கட்டவிழ்க்க வேண்டுமா, நீங்கள் இயேசு நாமத்திலே செய்ய முடியும். There are many children who are gripped by Satan. We have to set them free. அநேக பிள்ளைகள் பிசாசுடைய பிடியில இருக்கிறார்கள், நாம் அவர்களை விடுதலையாக்க வேண்டியிருக்கிறது. But only a humble father and a humble mother can do that. ஆனால் ஒரு தாழ்மையான தாய், ஒரு தாழ்மையான தகப்பன் தான் இதை செய்ய முடியும். So the great need in the church is for humble brothers and sisters over whom Satan has no power. சாத்தானுக்கு அதிகாரம் இல்லாத தாழ்மையான சகோதர சகோதரிகளுக்கு சபையில் அதிகமாக தேவை இருக்கிறது. Now you may be very clever, you can't defeat Satan that way. நீங்கள் மிகவும் புத்திசாலியா இருக்கலாம், but you can't defeat Satan with that. ஆனால் அதன் மூலமாக பிசாசை ஜெயிக்க முடியாது. Satan is not afraid of cleverness because he is much cleverer than any man. எந்த மனிதனை காட்டிலும் சாத்தான் புத்திசாலியா இருக்கிறபடினால எந்த புத்திசாலித்தனை பார்த்தும் அவன் பயப்படுவதில்லை. You can know the Bible well, you can preach the Bible well. Satan is not afraid of that. நீங்கள் வேதத்தை நன்றாய் கற்றவர்களாக இருக்கலாம், நன்றாக வேதத்தை பிரசங்கிக்கிறவர்களாக இருக்கலாம், சாத்தான் உங்களை பார்த்து பயப்பட மாட்டான். You can have authority over Satan if you remain in humility. தாழ்மையில் நிலைத்திருந்தால் மட்டுமே சாத்தானுக்கு மேல் உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும். So learn humility from Jesus, my dear brothers and sisters. ஆகவே அருமையான சகோதர சகோதரி, இயேசுவிடத்திலிருந்து தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள். I am not preaching what I have not practiced. நான் அபியாசப்படுத்தாத காரியத்தை நான் பிரசங்கிப்பதில்லை. Every day I am saying, Lord, please show me, is there any small atom of pride in me? Let me get rid of it from my life. ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஜெபம் என்னவென்றால், ஆண்டவரே, ஒரு அணுவளவு எனக்கு பெருமை இருந்தாலும் ஆண்டவரை காண்பியும் ஆண்டவரே, நான் கீழே போக I want to be humble like you. I want to know you better and better. ஆண்டவரே, உம்மை போல நான் தாழ்மையா இருக்க விரும்புகிறேன், உம்மை அதிகமாய் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். I never want to lift myself up above any brother or sister in the world. இந்த உலகத்தில் எந்த ஒரு சகோதரனோ சகோதரிக்கு மேலாக என்னை நானே உயர்த்த விரும்பவே இல்லை. I use my imagination sometimes. சில சமயத்தில் என்னுடைய கற்பனையை நான் பயன்படுத்துகிறேன். I imagine that I'm standing at the judgment seat of Christ finally. நான் கடைசியாக கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நான் நின்று கொண்டிருக்கிறதை கற்பனை செய்கிறேன். I'm telling you the truth now. நான் இப்பொழுது உங்களுக்கு உண்மையை சத்தியத்தை சொல்கிறேன். I close my eyes and I imagine all the believers coming to get their reward from heaven, from Jesus. அங்கே எல்லா விசுவாசிகளும் தங்களை வெகுமதியை பெற்றுக்கொள்ளும்படியாக வருகிறதை நான் அப்படியே கற்பனை செய்கிறேன். And I'll tell you honestly, I see myself as last in the line. நான் நேர்மையாய் உங்களுக்கு சொல்லுது என்னவென்றால், அந்த வரிசையிலே நான் கடைசி ஆளா இருக்கிறதை போல நான் கற்பனை செய்து கொள்கிறேன். Lord, all these believers are better than me. ஆண்டவரே, இந்த விசுவாசிகள் எல்லாம் என்னை விட மேன்மையானவர்கள். Let me take the low place. ஆண்டவரே, நான் தாழ்மையான இடத்தை எடுத்துக் கொள்ளட்டும். I never want to think of myself as better than anyone else. ஆண்டவரே, ஒரு காலம் மற்றவர்களை மேன்மையானவன் என்பதை நான் எண்ணவே கூடாது ஆண்டவரே. As an elder brother, I have to exercise authority. மூத்த சகோதரனா இருந்து நான் அதிகாரத்தை செலுத்த வேண்டியிருக்கிறது. Jesus had to use the whip once. இயேசு ஒருமுறை சாட்டையை பயன்படுத்த வேண்டியதா இருந்தது. But even when he used the whip, he was the humblest man on earth. அவர் அந்த சாட்டையை பயன்படுத்தின பொழுதும் கூட அவர்தான் உலகத்திலே மிகவும் தாழ்மையான மனிதனாக இருந்தார். And so if I use the whip with my words, I must still be the humblest person on the earth to use the whip. வார்த்தைகள் என்ற சாட்டை நான் பயன்படுத்தும் பொழுதும் நான் மிகவும் தாழ்மையுள்ள மனிதனாக நான் இருக்க வேண்டும். Only humble people God can give authority. தாழ்மையான மக்களுக்கு மட்டுமே தேவன் அதிகாரத்தை கொடுக்க முடியும். Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, fathers and mothers, தகப்பன்மார்களே, தாய்மார்களே, you need spiritual authority to run your home. உங்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு ஆவிக்குரிய அதிகாரம் உங்களுக்கு தேவை. You elder brothers, you need spiritual authority to run your church. மூத்த சகோதரர்களே, உங்கள் சபையை நடத்துவதற்கு உங்களுக்கு அதிகாரம் தேவை. Not just good preaching ability. நல்ல பிரசங்கிக்கக்கூடிய